இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த உலகம் உண்டானது முதல் மனிதர்களிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளின், பிரச்சனைகளின், பிளவுகளின் அதிமுக்கிய காரணமாக இருப்பது செல்வம், சொத்து, பணம், பட்டம், பதவி இவைகள்தான். இதனால் மனிதன் பல்வேறு காலகட்டங்களிலே பிரிந்து கிடந்தான். இன்றளவும் அந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பணத்திற்காகவும், பட்டத்திற்காகவும், பதவிக்காகவும், புகழுக்காகவும், பேருக்காகவும் மனிதன் பல்வேறு வகைகளிலே சண்டையிட்டு கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். மன உளைச்சலிலே கிடப்பதை பார்க்கின்றோம். பல இடங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். சகோதரர்களே, ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரர்களே சொத்திற்காக பிளவுபட்டு பிரிந்து கிடப்பதை பார்த்திருக்கின்றேன். சிறு பிள்ளைகளிலே ஒன்றாக பேசி சிரித்து வளர்ந்தவர்கள், ஒரே வீட்டில் வளர்ந்தவர்கள் எதிரிகளாக மாறிப்போவதையும் பார்க்கின்றோம். சொத்திற்காக, பணத்திற்காக. இந்த சண்டைகளினுடைய ஓட்டத்திலே சொத்தை இழந்தவர் ஏதோ பெரிதாக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டதை போன்ற ஒரு மன உளைச்சலிலே, துன்பத்திலே ஆளாவதை பார்க்கின்றோம். அதிகபட்சமாக யோசித்து பார்த்தால் ஒருவேளை தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட அவர்கள் உடைந்து போவதை பார்க்கின்றோம். இந்த போராட்டத்திலே சொத்தை அடைந்தவர் ஏதோ உலகத்திலே எல்லாவற்றையும் அடைந்து விட்டதை போல ஒரு நிறைவை காண்பதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த நிறைவு நிலையாக இருக்காமல் அவர்களும் குலைந்து போவதை நாம் பார்க்கின்றோம், உடைந்து போவதை பார்க்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே ஒன்றும் இல்லாதவர்களாக போவதையும் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு அழுத்தமான ஒரு பாடத்தை தருகின்றார். ஆணித்தரமான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். செல்வர் விண்ணரசில் நுழைவது கடினம் என்று சொல்லுகிறார். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை காட்டிலும் செல்வர் விண்ணரசில் புகுவது மிக கடினம் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியின் சற்று முன்னதாக நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், சில வாசனங்களுக்கு முன்னால் வாசித்து பார்த்தோம் என்றால், ஒரு இளைஞன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்றோம். நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக அழகாக எளிமையாக சொல்லுகிறார், கட்டளைகளை கடைபிடி. அவன் கட்டளைகளை கடைபிடிக்கின்றான். நான் எல்லாவற்றையும் கடைபிடித்து வருகின்றேன் சிறு வயது முதல். நான் நிறைவு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைமகன் இயேசு கிறிஸ்து அவனை உற்று நோக்கி, நீ நிறைவு பெற விரும்பினால் உன்னுடையதையெல்லாம், உன்னுடைய சொத்தை எல்லாம் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாரும் என்று சொல்லுகிறார். அவனுடைய உடைமைகளை எல்லாம் விற்றுவிட்டு பின்பற்றி வர சொல்லுகிறார். அவனுக்கு மிகுந்த சோகம், மிகுந்த கவலை. மிகுந்த கவலையோடு இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆறுதலை அடைந்து செல்கின்ற அந்த மக்களுடைய, மனிதர்களுடைய நடுவிலே இவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்டு மிகுந்த சோகத்தோடு செல்வதை பார்க்கின்றோம். உடைமைகளை எல்லாம் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றுவான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவனுடைய உடைமைகளை எல்லாம் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, அவனிடம் இருப்பது எல்லாம் அவன் உடையது என்று அவன் கருதி கொண்டான். எனவேதான் அவனை சோகம் பற்றி கொண்டது, துன்பம் பற்றி கொண்டது. அவனிடம் இருப்பதெல்லாம் கொடுக்கப்பட்டது, நம்மிடம் இருப்பதெல்லாம் கொடுக்கப்பட்டது, பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். என்னுடையது எது என்றால் இறைவன் ஒருவரே என்னுடையவர். நான் உங்களுடையவனாக, நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய தேவனாய் கடவுளாய் இருப்பேன் என்று இறைமகன் கடவுள்
விண்ணக தந்தை நமக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த வாசகத்திலே நம் உடையவர் இறைவன் ஒருவர் தான். நாம் இறைவனுக்கு உடையவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் இந்த ஆணித்தரமான இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை அவன் மறந்து, அல்லது இந்த இறைவனுடைய அந்த அழைப்பிலே, வாக்குறுதியிலே அவன் உறுதியற்றவனாக, நம்பிக்கையற்றவனாக, அவன் தன்னுடையதெல்லாம் தன்னிடம் இருக்கின்ற சொத்து என்று நினைத்துக் கொள்கின்றான். அதுதான் அவனுடைய உடைமை என்று அவன் கருதினான். எனவே அவன் உடைமை என்று கருதியதை அவனால் இழக்க முடியவில்லை. சோகத்தோடு சென்று விடுகிறான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடையவை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற உணர்வு நமக்கு மேலோங்கினால், இறைவன் ஒருவர் தான் என்னுடைய சொத்து, நான் இறைவனுடைய சொத்து, அதுதான் அசைக்க முடியாத என்னுடைய உடைமை, இறைவன் ஒருவர் தான் என்னுடைய எல்லாம் என்று நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, அனுபவிக்கின்ற பொழுது, உணர்கின்ற பொழுது, விசுவசிக்கின்ற பொழுது, இந்த உண்மையை உணர்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்கு நம்முடைய பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டவை. பணமாக இருந்தாலும், பட்டமாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் வெறுமையாய் வாழ இறைவன் ஒருபோதும் ஆசைப்படுவதில்லை. நாம் குறைவுபட்டவர்களாக வாழ இறைவன் ஒருபோதும் ஆசைப்படுவதில்லை. அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை இறைவன் தந்து நம்முடைய நிறைவை பார்த்து அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். நம்முடைய நிறைவை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் நிறைவு அடைகிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து, ஆண்கள் மட்டுமே ஏறக்குறைய 5000, அவ்வளவு பேரும் உண்டு, மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் அளப்பரிய ஆசீர்வாதம் என்று நம்மால் உணர முடிகின்றது. கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலை கேட்டு இறைமகன் இயேசு கிறிஸ்து, அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகின்ற பொழுதிலும் கூட அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலை தட்ட முடியாமல் இறைமகன் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அளவுக்கு அதிகமான அந்த சுவை மிகுந்த ஆசீர்வாதம், சுவை மிகுந்த ரசம், இதற்கு முன்னால் குடித்தவர்கள் எல்லோரும் சுவை குறைவுபட்ட அந்த ரசத்தை குடிக்கின்ற பொழுது அந்த பந்தி மேற்பார்வையாளரிடம் சென்று புகார் சொல்லுகிறார்கள், முறையிடுகிறார்கள். சுவையான ரசத்தை தானே முதலில் தருவார்கள், இதை இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் எங்கு வைத்திருந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சுவை மிகுந்த ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை இறைவன் தருகின்றவர்களாக இருக்கின்றார். ஆனால் நம்முடைய மனநிலை, இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகின்றார், ஆனால் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது மட்டுமே நம்முடைய அழைப்பு. இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று. இதை கடந்து இவைகளெல்லாம் என்னுடையவை, இதை என்னால் இழக்க முடியாது, அல்லது பிறரிடம் இருப்பதையும் நான் கவருவதற்கு நான் முனைவேன், அடுத்தவர்களுடையதையும் நான் என்னுடையதாக்கி கொள்ள நான் இந்த உலகத்திலே சண்டையிட்டு கிடப்பேன், என்னுடையது என்று நினைப்பதையெல்லாம் நான் இழக்க துணிவதில்லை என்கின்ற மனநிலையிலே, அந்த உணர்விலே நாம் மேலோங்கி வளர வளர இந்த உலகத்திலே சண்டையும் சச்சரவுகளும் மன அழுத்தங்களும் துன்பங்களும் பிளவுகளும் பிணக்குகளும் உயர்ந்து கொண்டே இருக்கத்தான் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் நிறைவு செய்கின்றவர், உணவு, உடை, இருப்பிடம், உறவுகள் என்று எல்லா நிலைகளிலும் நம்முடைய ஆசீர்வாதங்களில் நிறைக்கின்ற இறைவனை நாம் நம்முடைய உடைமையாக எண்ணாமல், நம்முடைய சொத்தாக எண்ணாமல், நம்முடைய எல்லாமுமாக என்று நாம் அவரை நினையாமல், அவரை வைக்க வேண்டிய இடத்திலே நம்முடைய உடைமைகள் அல்லது நம்முடைய சொத்து என்று நாம் மாயையாக கனவு கண்டு கொண்டிருப்பதை கொண்டு இறைவனுடைய இடத்திலே நாம் வைத்துவிட்டு, அவைதான் என்னுடைய இறைவன் என்று ஆராதிக்கின்ற நேரத்திலே இறைவனுக்குரிய இடத்திலே இன்னொன்று அதை ஆக்கிரமித்து கொண்டு அதை நாம் ஆராதிக்க நாம் துணிந்து விடுகின்றோம், அல்லது அந்த ஒரு உணர்விலே நாம் வளர்ந்து விடுகின்றோம். எனவே தான் இறைவனை மறந்து நம்மிடம் இருப்பவற்றை நாம் ஆராதித்து கொண்டிருப்பதனாலே, அல்லது அதை உயர்வாக நினைத்து கொண்டிருப்பதனாலே இறைவன் சொல்லுகிறார், இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவர் 2 தலைவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னை மரியாள் வழியாக இறைவனிடம் ஜெபிப்போம். நம்முடைய நன்றி உணர்வுகளை இறைவனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, தூசியும் துரும்புமாகிய எளியவனாகிய என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர், உயிர் கொடுத்திருக்கின்றீர், நல்ல உடல் நலத்தை கொடுத்திருக்கின்றீர், படிப்பை கொடுத்திருக்கின்றீர், பட்டத்தை கொடுத்திருக்கின்றீர், எனக்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றீர், உறவுகளை கொடுத்திருக்கின்றீர். இவை எதுவுமே என்னுடைய உடைமை கிடையாது. இது எதிலுமே நான் சொந்தம் பாராட்டிக்கொள்ள எனக்கு உரிமை கிடையாது. நீர் எனக்கு போட்டிருக்கின்ற பிச்சை, நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றீர். இவற்றை குறித்து நான் சண்டையிடுவதோ அல்லது என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய அமைதியை குலைத்து கொள்வதோ என்னுடைய அழைப்பிற்கு ஒவ்வாதது, என்னுடைய கிறிஸ்தவ அழைப்பிற்கு முரணானது. ஆகவே ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். யோபு சொன்னார் அல்லவா, கொடுத்தார் இறைவன், கொடுத்தார் இறைவன் எடுத்தார் என்கின்ற அந்த மனநிலையை எனக்கு தாரும். இன்னும் என்னை அதிகமாக ஆசீர்வதியும், இன்னும் என்னை அதிகமாக உயர்த்தும், எல்லா நிலைகளிலும் உயர்த்தும். நல்ல உடல் நலத்தை தாரும், நல்ல பொருளாதாரத்தை தாரும், நல்ல வேலை வாய்ப்பை தாரும். இன்னும் அதிகமாக என்னை உயர்த்தி ஆசீர்வதியும். ஆனாலும் கூட என்னுடைய உணர்வு எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், எல்லாம் உம்மிடமிருந்து நான் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதங்கள், நீ மட்டுமே என்னுடைய உடைமை, நீ மட்டுமே என்னுடைய சொத்து என்கின்ற உணர்வை எனக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து தாரும் என்று இறைவனிடம் ஜெபிப்போம். அன்னை மரியாளும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி இந்த உயர்ந்த உணர்வை அன்னை மரியாள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி தருகின்ற பொழுது இன்னும் இறைவன் நம்மை அதிகமாக உயர்த்துவார். எளியவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்கின்ற அன்னை மரியாளுடைய பாடலில் வருகின்ற அந்த வரியை போல இன்னும் ஆண்டவர் நம்மை அதிகமாய் உயர்த்துவார். ஆமென்.